சரி, வாங்க இந்த விஷயத்தை விரிவாக பார்க்கலாம். மரண தண்டனை விதிக்கப்பட்ட இயேசு ரொம்ப பலவீனமான நிலையில எருசலேம் வீதிகள் வழியே இழுத்துச் செல்லப்படுகிறார். இது ஒரு ஊர்வலம் தான். ஆனா இது கொண்டாட்டத்துக்கான ஊர்வலம் இல்ல. இது மரணத்தை நோக்கிய ஒரு பயணம். இந்த அமைதியான, வேதனை நிறைந்த தருணத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரசங்கம் நடக்குது. அந்த காட்சிய கொஞ்சம் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. இது ஏதோ அமைதியான துக்கம் இல்ல, ரொம்ப சத்தமா, எல்லோரும் பார்க்கும்படியா வேதனையோட வெளிப்படுது. அங்க இருந்த பெண்கள் தங்களோட மார்புல அடிச்சுக்கிட்டு சத்தமா அழுது ஒப்பாரி வைக்கிறாங்க. அது ஒரு பெரிய துக்க ஊர்வல மாதிரி இருக்கு. அந்த நகரமே தண்டிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்காக அழுற மாதிரி ஒரு வலிமையான காட்சி அது. அப்போதான் இயேசு பேசுறாரு. ஆனா அவர் எந்த ஆழுதலையும் தேடல. அவங்க காட்டின அனுதாபத்தையும் அவர் ஏத்துக்கல. அதுக்கு பதிலா அந்த அனுதாபத்தை அவங்க பக்கமே திருப்புறாரு. அவரோட இந்த பதில் ரொம்ப அதிர்ச்சியாவும் ஒரு மாதிரி குழப்பமாவும் இருக்கு. அவர் தன்னோட வலிய பத்தி கவலைப்படாம அவங்க மேல கவனத்தை திருப்புறாரு. இந்த வார்த்தைகள்ல தான் இந்த முழு பகுதியோட மையப்புள்ளி அடங்கியிருக்கு. இங்கதான் நமக்கு ஒரு பெரிய கேள்வி எழும்புது. இது அனுதாபத்தை நிராகரிக்கிற மாதிரி தோணலாம், ஆனா விஷயம் அதை விட ரொம்ப ஆழமானது. அவர் அவங்களோட கண்ணீரை நிறுத்த சொல்லல, ஆனா அந்த கண்ணீரை வேற ஒரு திசைக்கு, அதாவது வரப்போற ஒரு பெரிய சோகத்தை நோக்கி திருப்புறாரு. அவர் ஏன் அப்படி செஞ்சாருன்னு புரிஞ்சுக்க நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும். இயேசுவோட இந்த ஆச்சரியமான பதில புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல அவர் யார்கிட்ட பேசினாருன்னு தெரிஞ்சுக்கணும். எருசலேமின் மகள்கள்னு அவர் சொல்ற அந்த பெண்கள் யார்? அவங்க வெறும் பார்வையாளர்கள் இல்ல. அவங்க யாருங்கிறதுலதான் இயேசுவோட வார்த்தைகளுக்கான அர்த்தமே மறைஞ்சிருக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பெண்கள் யாருங்கிறதுல ரெண்டு முக்கிய கருத்துக்கள் இருக்கு. ஒன்னு, அவங்க இயேசுவோட போதனைகளால ஈர்க்கப்பட்ட உண்மையான பக்தர்கள், அதனால உண்மையாவே துக்கத்துல இருந்தாங்க. இல்லன்னா அவங்க தொழில்முறை துக்கப்படுபவர்களா இருந்திருக்கலாம். அதாவது அந்த காலத்துல மரண தண்டனை விதிக்கப்பட்டவங்களுக்காக காசுக்காக ஒப்பாரி வைக்கிற ஒரு குழு. இந்த ரெண்டு வாய்ப்புகளுமே இந்த கதைக்கு ஒரு விதமான ஆழத்தை கொடுக்குது. அவங்க உண்மையாவே பக்தர்களா இருந்தாலும் சரி, இல்ல காசுக்காக ஒப்பாரி வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க அங்க இருந்தது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த செயல். ரோமானிய அநீதிக்கு எதிரா ஒரு சாட்சியா அவங்க நின்னாங்க. யூத பாரம்பரியத்துல இறக்க போறவங்களுக்கு ஆறுதல் சொல்றது ஒரு புனிதமான கடமையா கருதப்பட்டுச்சு. அதனால அவங்க அன்புக்காக அங்க இருந்தாங்களா, இல்ல கடமைக்காக இருந்தாங்களாங்கிறத விட அவங்க அங்க இருந்ததுதான் ரொம்ப முக்கியம். சரி, அந்த பெண்கள் அங்க இருந்ததோட முக்கியத்துவத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஈசு சொன்ன விஷயத்தோட 2வது பகுதிக்கு வருவோம். எனக்காக அழாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஒரு பகீர் கலப்புற எச்சரிக்கையை கொடுக்கறாரு. இங்கதான் இந்த உரையாடல் ஒரு தனிப்பட்ட துக்கத்திலிருந்து வரப்போற ஒரு பெரிய பேரழிவை பத்தின தீர்க்க தரிசனமா மாறுது. இந்த வார்த்தைகளோட தீவிரத்தை கொஞ்சம் கவனிங்க. பொதுவா குழந்தைங்கிறது ஒரு வரம். ஆனா இயேசு சொல்றாரு, குழந்தை இல்லாதது ஒரு ஆசீர்வாதமா கருதப்படுற ஒரு காலம் வரும்னு. இது ஒரு தலைகீழான ஆசீர்வாதம். எதிர்காலத்துல வரப்போற துன்பம் எந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும்னா மக்கள் சாமியை தேடுவாங்கன்னு இது காட்டுது. இதேதோ உருவகமா சொல்லப்பட்ட விஷயம் இல்ல. இந்த தீர்க்க தரிசனம் வரலாற்றில் நிஜமாவே நிறைவேறியது. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்குள்ள இயேசு எச்சரிச்ச அந்த பேரழிவு நடந்துச்சு. கிபி 70ல ரோமானியர்கள் எருசலேம் அழிச்சப்போ நடந்த கொடூரங்களை யூத வரலாற்று ஆசிரியரான ஜோசிஃபஸ் விவரிச்சிருக்காரு. அது இயேசுவின் வார்த்தைகளை அப்படியே எதிரொலிக்குது. பஞ்சம் எந்தளவுக்கு கொடூரமா இருந்துச்சுன்னா தாய்மார்கள் தங்களோட குழந்தைங்களையே சமைச்சு சாப்பிட்டாங்கன்னு அவர் பதிவு செஞ்சிருக்கார். இயேசு தன்னோட இந்த திருப்பிரசங்கத்தை ஒரு புதிரான பழமொழியோட முடிக்கிறார். இது அவரோட செய்தியில ரொம்ப மர்மமான பகுதியா தோணலாம், ஆனா அதோட அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறும். இந்த உருவகத்தை புரிஞ்சுக்க முதல்ல அந்த வார்த்தைகளை நாம வரையறுக்கணும். பச்சை மரம்னா உயிருள்ள, செழிப்பான, ஜீவனுள்ள ஒண்ணு. அது அவ்ளோ சீக்கிரம் எரியாது. ஆனா உலர்ந்த மரம்னா செத்துப்போன, காஞ்சு போன ஒண்ணு. அது நெருப்புக்கு தயாரா இருக்கு. இந்த வித்தியாசம்தான் இங்க ரொம்ப முக்கியம். அப்போ முக்கியமான விஷயம் இதுதான். இயேசு இந்த பழமொழிய தனக்கும் அந்த நகரத்துக்கும் பொருத்தி பார்க்கறாரு. அவருதான் அந்த பச்சை மரம், நிரபராதி, அமைதியின் இளவரசர். ஆனாலும் ரோமானியர்கள் அவரையே சிலுவையில அறையறாங்க. அவரு கேக்குற கேள்வி இதுதான். நிரபராதியான பச்சை மரமான எனக்கே இப்படி ஒரு தண்டனைனா, நிஜமாவே குற்றவாளிகளா, வன்முறையாளர்களா இருக்கிற உலர்ந்த மரத்துக்கு, அதாவது இந்த நகர மக்களுக்கு என்ன ஒரு பயங்கரமான கதி காத்திருக்கு? இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அந்த ஒப்பாரி வச்ச பெண்கள், பேரழிவை பத்தின தீர்க்க தரிசனம், பின்ன அந்த பச்சை மர உருவகம் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இயேசுவோட வார்த்தைகள் அனுதாபத்தை நிராகரிக்கிறதுக்காக சொல்லப்பட்டதில்ல. அது ஒரு ஆழமான எச்சரிக்கை செய்திங்கிறது நமக்கு தெளிவா புரியும்.
இயேசுவோட பதில்ல இரக்கமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுல ஆழமான இரக்கம் இருந்துச்சு. அவர் அவங்களோட கண்ணீரை மதிக்கலன்னு சொல்லல, ஆனா அவங்களோட உடனடி துக்கத்தை விட அவங்களுக்கு வரப்போற துன்பம் ரொம்ப பெருசுன்னு அவர் உணர்ந்தார். இது ஒரு தன்னலமற்ற இரக்கத்தோட செயல். சுருக்கமா சொல்லணும்னா, அந்த தெருவுல சொல்லப்பட்ட கொஞ்சம் வார்த்தைகள் இயேசுவோட மிக ஆழமான செய்திகள்ல ஒன்னு. அது வரப்போற அழிவை பத்தின ஒரு தீர்க்கதரிசன எச்சரிக்கை, நிரபராதிக்கும் குற்றவாளிக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். எல்லாத்துக்கும் மேல அது ஒரு தன்னலமற்ற இரக்கத்தின் செயல். மக்கள் அவருக்காக அழாம தங்களோட தவறுகளுக்காக மனந்திரும்பணுங்கிற ஒரு அழைப்பு. இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க இந்த கேள்வியை பத்தி கொஞ்சம் யோசிப்போம். சிலுவைக்கு போற வழியில தன்னோட கடைசி பொது தருணங்கள்ல இயேசு தன்னோட மரணத்தை பத்தி பேசல. அவர் மத்தவங்களுக்கு வரப்போற நியாய தீர்ப்பை பத்தி பேசினாரு. இது அவரோட மிக அவசரமான செய்தி என்னங்கறத பத்தி நமக்கு என்ன சொல்லுது? அனுதாபத்தை விட மனந்திரும்புதலுக்கோ வரப்போற உண்மைகளை பத்தின எச்சரிக்கைக்கும் தான் அவர் முன்னுரிமை கொடுத்தார். இது நிஜமாவே நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.